الحمدلله رب العالمين لا ند له نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا التي تقربنا إلى نار جهنم لا إنهاء له ونشهد أن لا إله إلا الله وحده وأن سيدنا محمدا رسوله اللهم صل وسلم وبارك على حبيبك محمد وآله وصحبه المحبين له أيها الناس من عباد الله سبحانه اتقوا الله واخشوه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أي أطيعوه يا إخواني من ذكار الله خالق السماوات والأرض وحفظهما لا يؤوده قال النبي صلى الله عليه وسلم ورفع درجته لا تزول قدم عبد يوم القيامة حتى يسأل عن 4 خصال عن عمره فيما أفناه وعن شبابه فيما أبلاه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن عمره فيما أفناه وعن عمله ماذا عمل فيه أو كما قاله أيها المجتمعون إطاعة لمن فرض علينا شريعته هذا زمان استعسر فيه المسلم التمييز بين ما أباحه الله وبين الذي منعه وبين البدعة السيئة وبين الحسنة التي ترضي الله وترضي رسوله حمانا الله من شر الخناس وشدد تعذيبه وطول حياتنا في حب الله وحب من يحبه وحب رسوله وصحبه وأهل بيته وبحرمة حبهم رزقنا شفاعته وجعلنا الله ممن رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه அளவற்ற அருளாளனும் இரட்ட அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உயர்வுடி பிறந்த உத்தம உறவினர்கள் உன்னத சஹாபாக்கள் சாலிஹீன்கள் நல்லடியார்கள் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஏவல்களை ஏற்று விளக்கல்களை தவிர்ந்து பயபக்தியுடன் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டுமோ, தக்வாவுடன் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டுமோ அவ்வாறு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் நான் எச்சரிக்கை செய்து சொல்கிறேன், வசியத்து செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே 31வது ஆயத்தாக ஒரு வசனத்தை நமக்கு இறக்கி தந்திருக்கிறான். அதிலே அவன் சொல்லுகிறான், இன்ன இத்தத்து ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா. இந்த மாதக்கணக்கு இருக்கிறதல்லவா, இந்த மாதக்கணக்கு அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் தான். சைனீஸ் வருடம் இருக்கிறது, இங்கிலீஷ் வருடம் இருக்கிறது, சிங்கள வருடம் இருக்கிறது. சில வருடங்களில் சில நடைமுறைகளிலே 12 மாசத்திற்கு மேற்பட்ட மாதங்களும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலாவை பொறுத்தவரை 12 மாதம் தான் நமக்கு இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். அதிலே ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா வானத்தை பூமியை படைத்ததிலே இருந்து என்ன இந்த 12 மாதம் தான் அவனுடைய கிதாபிலே அவனுடைய கலா கதிரிலே நமக்கு அவன் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். இப்படி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இதிலே 4 மாதம் கண்ணியத்திற்குரிய மாதம், 4 மாதம் தடுக்கப்பட்ட விலக்கப்பட்ட மாதம் என்று 4 மாதத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அது என்ன மாதம்? ரஜப் மாதம், துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 4 மாதத்தையும் அல்லாஹ் தஆலா ஹுரும், கண்ணியத்திற்குரிய மாதம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். நாம் இப்ப அந்த மாதத்திலே கண்ணியத்துக்குரிய மாதத்திலே இருக்கிறோம். ரஜபிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது ஷஅபான் வருகிறது, அடுத்தது ரமலான் வருகிறது. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த 4 மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, அதுதான் மார்க்கத்திலே நிலையான ஒரு விஷயம், கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறான், فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ, எனவே என்று சொன்னால் எனவே, ஆதலால், அதற்காக, இப்படிப்பட்ட காரணத்தினாலுங்கிற பல மிருந்தங்கள் அதற்கு வரும். லா தظلموا فيهن انفسكم, உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளார்கள், இந்த மாதத்திலே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். ஆத்மாவுக்கு அநியாயம் செய்து கொள்வதென்றா என்ன? பாவம் செய்வதைத்தான் அல்லாஹ் தஆலா ஆத்மாவுக்கு அநியாயம் செய்வது என்பதை குறிப்பிடுகிறான். குர்ஆன்ல எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலா பாவத்தை பற்றி குறிப்பிடுகிறானோ அப்பொழுதெல்லாம் இந்த லா தظلموا லலம்தும் அன்ஃபுஸக்கும் பித்திகாதிக்கும், இப்படி என்ற தங்களுடைய ஆத்மாக்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் என்றுதான் சொல்கிறான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது மட்டும் அசா ஆதம் என்று சொல்லுகிறான். அது மறு உலகத்திலே நடந்தது. ஏன் அப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், மறுமை நாளிலே நம்மை அல்லாஹ் தஆலா நரகத்திலே போடுகின்ற பொழுது தவறு செய்தவர்களை அந்த நரக நெருப்பு அவனை சுட்டு எரித்துவிடும். அப்ப அந்த வேதனை யாருக்கு போகிறது என்றால் அந்த சதைக்கு அல்ல, சுட்டு அது எரிஞ்சு முடிஞ்சு போயிடும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த நரகத்திலே போடப்படக்கூடிய மனிதர்களை பற்றி இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹு ஜுல்தன் கைரஹா. இந்த நரகத்திலே போடப்பட்டவர்களுடைய இந்த சதை, இந்த தொலி தீயிலே கருகி அப்படியே எரிஞ்சு முடிந்த பிறகு நாங்க புதுசாக அதிலே நாங்கள் இன்னொரு போர்வையை நாங்கள் போத்துக்கிறோம், அதுக்கு மேல நாங்க இந்த தொலியை போத்துறோம், அது மறுபடியும் எரியும், மறுபடிக்கு அதுக்கு மேல ஒன்ன போத்துக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். யோசித்து பார்க்க வேண்டும், இந்த வேதனை எப்ப யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த தோலுக்கா, இந்த சதைக்கா? யதூகுல் அதாப் என்று வேறு சொல்லுகிறான். நீங்கள் அவர்கள் இந்த நோவினையை உணர்ந்து கொள்வதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த தோலை மாத்தி மாத்தி புதுசு புதுசாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நோவினை கொடுக்கப்படுவது சதைக்கு இல்லை, நோவினை கொடுக்கப்படுவது தொலிக்கு இல்லை, நோவினை கொடுக்கப்படுவது அவனுடைய ரூஹுக்கு தான், அவனுடைய ஆத்மாவுக்கு தான் நோவினை கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த துனியாவிலே நாங்கள் ஒரு தவறு செய்தால் உண்மையிலே நாங்கள் யாருக்கு தீங்கு செய்கிறோம்? எங்களுடைய ஆத்மாவுக்கு தான் தீங்கு செய்கிறோம். கியாமத்தில் அதுதான் அனுபவிக்க போகுது. அதனால தான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லுகிறான், என்ன, தங்களுடைய ஆத்மாக்களுக்கு தாங்களே தீங்கு இழைத்துக் கொண்டார்கள். இப்போ இந்த 4 மாதத்திலேயும் நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், பாவம் செய்யாதீர்கள், யுத்தம் புரியாதீர்கள், தவறான விஷயங்களை செய்யாதீர்கள். இதையே நேர்முகமாக மறைமுகமாக எடுத்தால் நன்மை செய்யுங்கள், அமல்களை அதிகமாக செய்யுங்கள் என்கிற அர்த்தம் வருகிறது. இப்போ இந்த 4 மாதத்திலே 3 மாதம் சொல்கிறார்கள் சலாசத்துன் சர்து வாஹிதுன் ஃபர்து. 3 மாசம் தொடர்ச்சியா வரும். ரஜபு, துல்காதா, துல்ஹஜ் வரிசையா வந்துடும். ஆனா இந்த முஹர்ரம் மட்டும் தள்ளி வருது, தனியா வருது. இதில் சிறப்பு இருக்கிறது இந்த மாதங்களுக்கு. இந்த மாதங்களே அதிகமாக நோன்புகள் நோக்கக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நோன்புகள் அதிகமாக நோற்றுவதற்கு ஆதாரம் இல்லை என்று சில பேர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவரான உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். குல்து யா ரசூலல்லாஹ் லிமா லம் அரக தஸூமு மின் ஷஹரின் மின ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். இந்த ஷாபான் மாதத்திலே நீங்கள் எவ்வளவு அதிகமாக நோன்பு நோக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மற்ற மாதத்திலே நோன்பு நோட்டு நான் பார்க்கவில்லையே என்று கேட்கிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பதிலை சொன்னார்கள். இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? ரமலானுக்கும் ரஜபுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை மக்கள் மறந்திருக்கிறார்கள். அதனுடைய முக்கியத்துவத்தையும் மாதிரி கண்ணியத்தையும் மறந்துட்டு சாதாரணமாக இருக்கிறார்கள். வணக்கமில்லாத ஒரு மாதமாக அதிலே நடந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த ஷஅபான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்கள். ذَلِكَ الشَّهْرُ يَغْفَلُ النَّاسُ فِيهِ بَيْنَ رَجَبَ وَرَمَضَانَ என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், وَهُوَ شَهْرٌ يُرْفَعُ فِيهِ الْأَعْمَالُ إِلَى رَبِّ الْعَالَمِينَ. இந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்விடத்திலே என்னுடைய அமல்கள், மனிதர்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய மாதம் இந்த ஷாபான் மாதம் தான் என்று சொன்னார்கள். இந்த மாதத்திலே என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகிற பொழுது நான் சாயிமாக நோன்பு பிடித்தவனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப நோன்பு ரஜப்ல அவர்கள் பிடித்திருக்கிறார்கள், ஷாபான்ல நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ஆதாரம் இல்லை என்று சொல்லுவது பொருத்தமில்லாத விஷயம். அப்ப ரஜப்ல ஷாபான்ல கட்டாயம் நோன்பு பிடிக்கணும். இன்னொரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். பாஹிலா என்று ஒரு ஊர் இருக்கிறது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ரியாத் என்று சொல்லுகிறோம் அல்லவா, மக்கா மதீனாவுக்கு பக்கத்திலே. அந்த ரியாதுங்கிற ஊருக்கு பக்கத்திலே உள்ள ஒரு குடி, அந்த ஊர் மக்களுக்கு பேரும் ரியாது தான், அந்த கூட்டத்தாருக்கு பேரும், அந்த ஊட்டத்தாருக்கு பேரும் பாஹிலா தான், அந்த ஊருக்கு பேரும் பாஹிலா தான். அதிலே இருந்து ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுவதற்காக வந்தார்கள், சந்தித்தார்கள், போய்விட்டார்கள். போய்விட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் திரும்பி வந்தார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். காத்து கேட்டால், யா ரசூலுல்லாஹ் அமா தஅரிஃபுனி, என்ன தெரியுதா அப்படின்னு. திட்டமா? சின்ன பிள்ளையோட கேப்பம் தானே, வெளியூருக்கு பேசிட்டு வந்தா வாப்பா வந்து புதுசா வர கேப்பம் தானே பிள்ளையோட, அது மாதிரி திட்டமா என்று கேட்டார் ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நீங்க என்று கேட்டார்கள். கேட்ட உடனே சொன்னார்,
நான் தான் ரசூலுல்லாஹ், ஒரு வருஷத்துக்கு முந்தி வந்தனே பாஹிலி, நான் பாஹிலாவில் இருந்து நான் வந்தனே, ஒரு வருஷத்துக்கு முந்தி உங்களை சந்திச்சுட்டு போனேன், அது நான் தான். அவருடைய முகமெல்லாம் வாடி போய் வதங்கி போய் அவருக்கு தோற்றமே மாறி போயிருந்தது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், என்ன இப்படி ஆயிட்டீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? மா கையிறக்க, என்ன உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி போயிட்டீங்க? நல்ல வடிவாய் இருந்தீங்களே, குந்த ஹசனல் ஹல்கி ஹையத்தி, நீங்க நல்ல வடிவாய்ந்தீங்களே, ஏன் இப்படி ஆகிவிட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னார்கள் அந்த பாகினி அவர்கள், யார சொல்லலாம், உங்களை விட்டு பிரிந்த தினத்திலே இருந்து, உங்களை விட்டு பிரிந்ததிலே இருந்து லம் ஆக்குல் தாமன் இல்லா ஃபில் லைலி, ராத்திரியை தவிர வேறு நேரத்தில் நான் சாப்பிடுறதே இல்லை என்று சொன்னாங்க. அதாவது நான் நோம்பு பிடித்துக் கொண்டே இருக்கிறேன், ஒரு நாள் கூட விடாமல் நான் உங்களை விட்டு பிரிந்ததில் இருந்து இந்த ஒரு வருட காலமாக 12 மாதமாக நான் நோம்பே பிடித்துக் கொண்டே இருக்கிறேன், ஒரு நாள் கூட நான் பகல்ல சாப்பிடலேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆஹா அது தவறு, நீங்கள் அப்படி நோன்பு பிடிக்க கூடாது, ரஜபலாம் இருக்குது அதுல நோன்பு பிடிக்கப்படாது, ஷாபான் இருக்குது அதுல நீங்க நோன்பு பிடிக்கப்படாது என்று சொல்லல. சொன்னார்கள், லிமா அஸப்த நஃப்ஸக, ஏன் ரொம்ப கஷ்டப்படுத்தி நோன்பு உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இது தடை செய்யப்பட்ட விஷயமாக இருந்தால், மார்க்கத்தில் இல்லாத விடயமாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருப்பார்கள்? கூடாதுன்னு சொல்லியிருப்பார்கள், அப்படி செய்யாதீர்கள் சொல்லியிருப்பார். அப்படி சொல்லல. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறீங்க? மாசத்துல ஒரு நோம்பு 2 நோம்பு பிடிச்சா போதுமே என்று சொன்னார்கள். மாதத்துல ஒரு நோம்பு பிடிங்களே, ரமதான்ல நோம்பு பிடிங்களே, மாதத்துல ஒரு நோம்பு பிடிங்களே போதுமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அவர் சொல்கிறார், கால சும் ஷஹரன் ஷஹர ஷப்ரி, சபருடைய மாதமாகிய ரமலான்ல நீங்க நோன்பு பிடிங்க, வயோமம் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதம் ஒரு நாள் நோன்பு பிடிங்களே போதுமே என்று சொன்னார்கள். அப்ப அவர் சொன்னார்கள், கால ஜித்னி ஃபஇன்ன பி குவத்தன், யா ரசூலுல்லாஹ் எனக்கு நான் அதிகரிக்கிறீங்க, எனக்கு சக்தி இருக்குது, என்னால நோன்பு பிடிக்க முடியும், ஒரு வருஷமா நோன்பு பிடிச்சு காட்டி இருக்கிற மனுஷர்லவா, இல்லை ஒன்னெல்லாம் எனக்கு காணாது, நான் இன்னும் நிறைய பிடிக்கிறேன், எனக்கு அனுமதி தாங்க. சரி அப்ப 2 நோன்பு பிடிங்கன்றாங்க. இன்னும் யா ரசூலுல்லாஹ் எனக்கு அதிகரிங்க, எனக்கு சக்தி இருக்கிறது, சரி 3 நோன்பு பிடிங்கள் அப்படின்னு சொன்னாங்க. 3 நோன்பு, ஒரு மாசத்துக்கு 3 நோன்பு பிடிங்க. இல்ல யா ரசூலுல்லாஹ் எனக்கு நல்ல சக்தி இருக்கிறது, எனக்கு இன்னும் அதிகரிக்க என்று அவர் சொன்னார். சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தங்களுடைய கையை காட்டி, தங்களுடைய 3 விரல்களை உயர்த்தி காட்டி சொன்னார்கள், சும் சலாசன் சும் மினல் ஹுர்மி வத்ருக், சும் மினல் ஹுர்மி வத்ருக், சும் மினல் ஹுர்மி வத்ருக் என்று 3 தடவை சொன்னார்கள். 3 பிடிங்க, 3 விரலை தூக்கி காட்டினார்கள். நோம்பு 3 பிடிங்க, அப்புறம் விட்டுருங்க, 3 பிடிங்கள் விட்டுருங்க, பிடிங்க விட்டுருங்க என்று சொல்லி விரலை உயர்த்தி காட்டி விட்டு விரலை கீழே இறக்கினார்கள். மறுபடியும் உயர்த்தி காட்டி பிடியுங்கள் சொன்னார்கள், திரும்ப கையில கீழே இறக்கிட்டு விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ அஹ்மத் இமாம் அவர்கள், இப்னு மாஜா அவர்கள், அபு தாவூத் அவர்கள், பைஹகி அவர்கள் போன்ற பெரிய பெரிய சித்தார்கள் எல்லாம் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதங்களிலே நோன்பு பிடிப்பதை தடை செய்யவில்லை. என்ன சொன்னார்கள்? கஷ்டப்பட்டுக்கிட்டு பிடிக்காதீங்க, ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. வீட்டுல எல்லா பெற்றோர்களும் பாப்பா அம்மாவும் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, அடே படிடா, எப்ப பார்த்தாலும் விளையாடி கொண்டிருக்கிறாய் இத்தானா என்று சொல்லி படி படி என்று சொல்லி ஏவிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு பிடியன் அவட வீட்டுல எப்ப பார்த்தாலும் காலையில் எழும்படிலிருந்து ராத்திரி வரையும் படித்துக் கொண்டே இருக்கிறான். ஸ்கூலுக்கு போறான், வாரான், வந்து கொண்டு சாப்பிடும் போதும் கையில் ஒரு புக்கை வச்சுக்கொண்டு படிச்சுக்கிட்டே சாப்பிடுறான். எப்ப பார்த்தாலும் பாடத்தான் ஹெமதாம எகனகனவா. இப்ப என்ன சொல்லுவாரு பாப்பா அம்மா, டே ஒரே படிக்காதே, படிச்சது போதும், போய் விளையாடு போ, கூட்டாளி போல போ, வெளியே போ என்று இந்த வாப்பா, எல்லா வாப்பாவும் உலகத்தில் இருக்கிற எல்லா வாப்பாவும் சொல்லுவாங்க படி படி என்று. ஆனா இந்த வாப்பா இந்த பிள்ளைக்கு என்ன சொல்றாரு? படிக்காதே, போய் விளையாடு, போதும் படிச்சதுன்னு சொல்றாரு. ஏன்? பிள்ளை மேல உள்ள பாசம், இரக்கம். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெர்மிஷன் கொடுக்காம இருக்கும்போதே வருஷம் பூரா நோன்பு நோக்கிறவரு, சரி நீங்க நோன்பு நோக்குங்க பெர்மிஷன் கொடுத்துட்டா என்ன செய்வாரு? 10 வருஷத்துக்கு மௌத்தா போற வரைக்கும் இதே வேலையை செய்வார். இரக்கம் காட்டக்கூடிய நபி, கருணை நபி, ரஹமத்துல் லில் ஆலமீன் கஷ்டப்படுத்துவார்களா? அவங்க சொன்னாங்க, ஏன் உங்க கஷ்டப்படுத்திக்கிறீங்க, 2 பிடிங்க போதுமேண்டு. அதனால அது ஹத் இல்லை என்று உலமாக்கள் ஃபுக்கஹாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 3 தான் பிடிக்க வேண்டும், 3க்கு மேலே பிடிக்க கூடாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே என்ன இடவில்லை, கைதிடவில்லை, ஹத்து விடவில்லை, இதற்கு ஒரு லிமிட் வைக்கவில்லை. இது நோ லிமிட். 3 பிடி போதும் என்று சொன்னார்களே தவிர 3 தான் பிடிக்க வேண்டும், 3க்கு மேலே பிடிக்க வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படியானால் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட கேள்வி தவறாகிவிடும். ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலே
நீங்கள் ஷஅபான்ல நோன்பு பிடிக்கிற மாதிரி நான் ஒரு நாளும் எந்த மாதத்தையும் நோன்பு பிடிச்ச நான் பார்க்கலையே என்று சொன்னாங்கன்னா, அப்ப ஷஅபான்ல எவ்வளவு அதிகமா நோன்பு பிடித்திருப்பார்கள்? ஒரு 15% 50% 15 நாளுக்கு மேலேயாவது நோன்பு பிடித்திருப்பார்கள் அல்லவா? அப்ப அந்த அடிப்படையிலே நாங்களும் இந்த மாதத்தை வீணாக்கி விடாமல் இந்த மாதங்களிலே நல்ல அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். இதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ரு ரஜப் ஷஹ்ரி ஷஹ்ருல்லாஹ். ரஜப மாதம் அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. ஷஹர் ஷஅபான் ஷஹ்ரி ஷஹர் ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதமாக இருக்கிறது. ஷஹர் ரமலான் ஷஹர் உம்மதி உம்மத்துக்கு ரஹமத்தான மாதமாக ரமலானை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார். இந்த மாதம் வந்துவிட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை வழக்கமாக கேட்பார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் இந்த ரிவாயத்தை செய்கிறார்கள். அபு தபரானி அவர்கள், பைஹகி, அல் பஸார், அபு நயீம் ஹிஸ்டாரியன், சரித்திர பேராசிரியர் இப்னு ஆகிஸ், இப்னு அசாக்கிர் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய தாரிக் திமிஷ்க் போன்ற கிதாபுகளை எல்லாம் ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? அந்த அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்கிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ரஜபு கால அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். ரஜப மாசம் வந்துவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதுவார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்தை செய்வாயாக. எங்களுக்கு ஷஅபான்ல பரக்கத்தை செய்து எங்களை ரமலான் வரைக்கும் எங்களை ஹயாத்தாக வைத்து லைலத்துல் கத்ர் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துதா என்று கேட்பார்கள். போன ரமலானிலே நம்மளோட ஹயாத்தாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இல்லை. நான் இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய வாகனத்திலே வந்து கொண்டிருந்தேன், ஹைவேயால வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு டெலிபோன் வருகிறது, இன்னார் மௌத்தா போய்விட்டார், சுமன்னாலில்லாஹி வன்னார் தகவல் வருகிறது. போன ரமலான்ல இருந்து எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்மளோடு இல்லை. அடுத்த ரமலானுக்கு நாங்கள் இருப்போமா சொல்ல முடியாது. இந்த வார ரமலானுக்கு நாங்கள் இருப்போமா சொல்ல முடியாது. இந்த ஹுத்பாவை ஓதி முடிப்பு அதுக்கு முந்தைய மௌத்தா போயிடுவானா தெரியாது, சொல்ல முடியாது. அப்ப இந்த ரமலானை எங்களுக்கு யா அல்லாஹ் தா, அதில் தான் உன்னுடைய லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பார்கள். அந்த துஆவை நாமும் கட்டாயமாக கேட்க வேண்டும். இந்த துஆவில் அவ்வளவு பரக்கத் இருக்கிறது. ஆக இந்த ரமலானுடைய மாதத்துக்கு முன்னோடியாக இந்த மாதங்களில் நோன்பு பிடிக்கிறது எப்படின்னு சொன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கிறாங்க இல்லையா, ஃபுட்பால் விளையாடுறவங்க, பாஸ்கெட் பால், வாலிபால் எல்லாம் விளையாடக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் என்ன செய்வாங்கன்னா, அந்த விளையாட்டே ஒரு எக்ஸசைஸ், அதே ஒரு பொடிக்கு அதுவே ஒரு உடற்பயிற்சியாக தான் இருக்குது இந்த விளையாட்டு பூரா. ஆனா அந்த விளையாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய அவங்க ஒரு வார்மிங் அப், அவங்க ஒரு உடற்பயிற்சி செய்வார்கள். அவர்களும் என்ன செய்வார்கள், எக்ஸசைஸ் பண்ணி கொள்வார்கள். அப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் பண்றதுக்கு முந்தி எக்ஸசைஸ் வார்மிங் பண்ற மாதிரி இந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முந்தி ஒரு எக்ஸசைஸ் மாதிரியாக இந்த ரஜபுடைய மாதத்தில் ஷஅபானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அமைத்து வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? நம்மளுடைய பல்வேறு அனுபவம் தான். நம்மளுடைய பல்ல குத்தி மோந்து பார்த்தாலும் அந்த பல்லு குத்துன குச்சி நாரத்தான் செய்யும். உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்திலே முதல் அன்றைக்கு நோன்பு பிடிக்கும் போது நம்ம இடத்திலே உண்மையான கடுமையான பக்தி நமக்கு ஏற்பட்டு விடுகிறதா? காலையில 9 மணி 10 மணிக்கே பசி ஆரம்பிச்சிருது. அப்ப நினைக்கிறார், இன்றைக்கு நோம்பு திறந்த உடனே அந்த கஞ்சியை சாப்பிடணும், இந்த இருநியை சாப்பிடணும், இந்த ஸ்வீட் அடிக்கணும், இந்த சுருட்டில் அடிக்கணும் ஸ்வீட். காலையிலிருந்தே பிளான், சாப்பிடணும், என்ன சாப்பிடணும். அது நோம்பு முடிஞ்சோன்னு நோம்பு திறக்கிறாரு, பாங்க சொல்லி முடிஞ்ச உடனே கஞ்சை குடிக்கிறாரு, நோம்பு திறக்கிறாரு, தொழுகிறாரு, தொழில் முடிச்சு கண்ணை திறக்கிறதுக்குள்ள இஷா வந்துருது. பாத்ரூம் போறாரு, டாய்லெட்டுக்கு போறாரு, உடனே இஷாவை தொழுகிறார், தராவியக்கு போறாரு, தராவியை தொழுகிறாரு. கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த வணக்கத்திலே ஒரு நாள் திடீரென்று ஒரு மாற்றம், நேற்று வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம், திடீரென்று இன்னைக்கு நோன்பு பிடிக்கிறோம். நேற்று வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் நம்முடைய வழக்கத்திலே திடீரென்று ராத்திரி பூரா வணங்கக்கூடிய, நடுராத்திரி வரைக்கும் வணங்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அப்ப இதுக்கு எக்ஸசைஸாக இதுக்கு முன்னாலே இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம நோன்பு பிடித்து, ஷாபானுடைய மாதத்திலே நாம் நோன்புகள் பிடித்து நம்ம உடம்ப பாடியை ட்ரெயின் பண்ணி கொண்டால், பிசிக்கல் எக்ஸசைஸுக்கு முன்னால செய்யக்கூடிய ஒரு வார்மிங் அப் எக்ஸசைஸ் போல இதை செய்து வந்தால் ரமலானுடைய முதல் மாதத்திலே நமக்கு அதை பற்றிய கவலை இருக்காது, சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்காது, தராவியை தொழுவதில் சிரமம் இருக்காது. இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காகத்தான் இந்த மாதத்திலே, இந்த கண்ணியமான இந்த நாள் மாதத்திலேயும் நன்மைகளை செய்யும்படி நம்மளை ஏவி இருக்கிறார்கள் என்று நாம் கருதுகிறோம். இந்த மாதத்திலே நமக்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடைக்கிறது. ரமலானுடைய மாதத்திலே என்னவென்று சொன்னால், இமாம் ஜமாத்தாக சுபுஹ் கட்டாயம் தொழுதுருவார்கள். சும்மா நாள்ல தூங்குறவர்கள் கூட இந்த ரமலானுடைய மாதத்தில் பார்த்தால் இமாம்கள்ட்ட கேட்டு பாருங்க, சஃபு வழக்கமா நிக்கிற இந்த சஃபு தான் நிக்குமான்னு கேட்டு பாருங்க. ரமலானுடைய மாதத்திலே எல்லாம் ஃபுல் சஃபு நிக்கும். அப்படி மனிதர்கள்
தொழுகையை விடாம தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் இது. ஆனால் இதிலே கலா நிறைய பேருக்கு இருக்கிறது. தொழுகையில கலா நிறைய பேர் தொழுகாமல் விட்டுவிட்ட கலா நிறைய பேர் இடத்துல இருக்கிறது. அந்த கலாவை வைத்துக் கொண்டு இவர்கள் சுன்னத்தை தொழுவது எப்படி என்று சொன்னால், ஒரு ஆளுக்கு நாங்க கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாயை கடன் கொடுக்காம இங்க கையில் இருக்கிற செல்லிக்கு அப்பப்போ 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு அவருக்கு போய் ஒரு ஹதியாவை வாங்கிட்டு போய் கொடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார்? என்ன மகன் இப்படி ஹதியாவை வாங்கி 100 ரூபாய் 200 ரூபாய் எனக்கு தந்துக்கிட்டீங்கிறதுக்கு நீ அந்த சல்லி எனக்கு கடனை தர வேண்டியது தந்தாலும் எவ்வளவு நேரத்தில் பாதி கடனை தீர்த்திருப்பீங்களேன்னு கேட்பாங்க. அதே போல அல்லாஹ் தாலாவுக்கு செலுத்த வேண்டிய இந்த கடன், இந்த தொழுகை, இந்த ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, வக்து வந்த உடனே இந்த தொழுகை கடமையாகி விடுகிறது. அந்த கடமை வக்து போறதுனால நீங்காது. வக்து போயிட்டதுனால கலாவாயிருந்து ஒண்ணுமே கிடையாது என்று சில பேர் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிதலில் ஏற்படக்கூடிய குறைவு. வக்து போறதுனால தொழுகை கலாவாகி போய் நீங்கி விடாது என்று சொன்னா ஹத்தா யஅதியல் யகீன், மௌத்து வர வரைக்கும் அந்த கடமை நீங்காதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொழுகை ஆக வேண்டும். நீ மௌத்து வர வரைக்கும் அது பெண்டிங்னா பெண்டிங் தான், கடன் தான், கடனாகவே இருந்து கொண்டிருக்கும், அது நீங்காது என்று குர்ஆன்ல இன்னொரு ஆயத்து. ஒரு குர்ஆன் ஆயத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அர்த்தம் சொல்லக்கூடாது. முழு குர்ஆன்லையும் இருக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட எல்லா ஆயத்துகளையும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி தன்னுடைய இளம் வயது மகனை கூட்டிக்கிட்டு வந்தார். யா ரசூலல்லாஹ், இவர் என்னுடைய மகன் சுபுவுக்கு எழும்பி தொழுவ மாட்டேங்கிறார், சுபுவு தொழுவாம தூங்குகிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு கேட்டார்கள், என்ன மகன், என்ன செய்தி, ஏன் சுபுவுக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் எழும்ப மாட்டேங்கிறீங்க? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னை தூக்கம் என்னை மிகைத்து விடுகிறது, என்னால எழும்ப முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் அப்படியே தூங்கி போயிடுறேன். அப்படியா, சரி, அப்ப நீங்க எப்ப எழும்புகிறீர்களோ அப்போது நீங்க தொழுது விடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன அர்த்தம் இதுக்கு? நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ அப்பதான் சுபுகு, அது வரைக்கும் சுபுகு வக்து வரலன்னு அர்த்தமா? அப்படி நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 7 மணிக்கு எந்திரிச்சா 7 மணிக்கு தான் சுபுகு, 8 மணிக்கு எந்திரிச்சா 8 மணிக்கு தான் சுபுகு, சுபுகுக்கு தனியா எந்திரிக்க தேவையில்லை, ஃபஜ்ருக்கு தனியா எந்திரிக்க தேவையில்லை. அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா தொழுங்கள் என்று சொன்னார்கள். அந்த தொழுகை கலாவாகி விட்டது மகன், நீங்க கலா தொழுகாமல் இருக்க வேண்டாம். எப்ப எந்திரிக்கிறீர்களோ முதல் வேலையாக முதல்ல தொழுது விடுங்கள், கலாவை தொழுது. ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் எத்தனை இடங்களில் சொல்லி காட்டப்படுகிறது. இதை மறுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. கலா இல்லை என்று சொல்லுவவர்களும் இந்த ஹதீஸை தான் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வதில் என்ன தவறு? இந்த தொழுகை சுபுவுக்காக நாங்கள் எழ வேண்டியது தேவையில்லை என்று இருந்தால் இந்த சஹாபி கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாரே. எழும்ப வேண்டிய கடமை இருக்கிறது, எழும்ப மாட்டேங்கிறாரு மகன்கிறதுனால தானே இந்த கம்ப்ளைண்டையே தூக்கிக்கிட்டு வர்றாரு. இல்லடா அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரா? அப்ப எழ வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அதுக்காகத்தானே இந்த கம்ப்ளைண்ட் தூக்கிட்டு வராங்க. எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. எப்ப வேண்டாலும் தொழுவலாம், எப்ப எந்திரிக்கிறோமோ அப்ப தொழுவலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருந்தால் என்ன சொல்வார்கள்? ஏன் மகனை போட்டு கஷ்டப்படுத்துகிறீங்க? இந்த நோன்பு பிடிக்கிறவரை கேட்டாங்களே, லிமா அஸ்தப்த நஃப்ஸக, உங்களை ஏன் நீங்கள் சிரமப்படுத்திக்கிறீங்கன்னு கேட்டாங்க தானே. அதே மாதிரி கேட்டிருப்பாங்கல்ல, ஏன் சிரமப்படுத்துறீங்க, எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்ப தொழுவுங்க போதும் என்று சொல்லியிருப்பாங்களே. அதை விட்டு போட்டு ரசூலுல்லாஹ் ஏன் மகன் நீங்க எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க விசாரணை ஏன் பண்ணுகிறார்கள்? என்கொயரி ஏன் பண்றாங்க? அப்ப தப்புங்கிறதுனால தானே என்கொயரியே வருது. இல்லைண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாவே என்ன சொல்லியிருப்பாங்க? வாப்பாக்காரர் சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எப்ப எந்திரிக்கிறார் அப்ப தொழுவலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி சொல்லியிருப்பாங்க. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்ன. அதெல்லாம் சொல்லாதீங்க, எப்ப எந்திரிக்கிறோமோ அப்ப தொழுவலாம் சொல்லியிருப்பாங்களே. அதுக்கு பதிலாக என்ன செய்தார்கள்? சதக்த, உண்மை சொன்னீர்கள், பரத்த, மனித குலத்துக்கு நன்மை செய்து விட்டீர்கள். உங்களை பார்த்து இனிமே எல்லாரும் பாங்கல் இந்த மாதிரி சொல்லுவார்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது இல்ல, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களாகவே சொந்தமாக சொன்னதுதான். தூங்கிக்கிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கண் அசந்துட்டார்கள். அவர்களை எழுப்பி விடுவதற்காக அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா தான் சொந்தமா ஒரு விஷயத்தை எடுத்து விட்டார்கள். பிதஅத், சொந்தமா செய்யறது எல்லாம் பிதஅத்னா அப்ப இது பிதஅத். இந்த பிதஅத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சர்டிபிகேட் கொடுத்தார்கள். சதக்த, உண்மை சொன்னீர்கள், பரர்த்த, நலவு செய்து விட்டீர்கள். இனிமே எல்லாரும் இதையே சொல்லுவாங்க, வபில் ஹக்கி நதக்த, உண்மையைத்தான் சொன்னீர்கள் என்று ஒரு பிதஅத்துக்கு 3 சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. பிதஅத் எல்லாம் பிதஅத் கிடையாது. நல்ல பிதஅத்தும் இருக்கிறது, கெட்ட பிதஅத்தை விட்டுவிட வேண்டும், நல்ல பிதஅத்தை செய்வது தவறில்லை. அப்ப இந்த தொழுகைக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, எப்ப எந்திரிக்கலாமோ எப்ப எந்திரிக்கிறீங்களோ அப்ப தொழுவலாம், இதுக்கு நீங்க அஸ்ஸலாத்து கைரும்னு சொல்லாதீங்கன்னு தடுத்திருப்பாங்க. அதுக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்திருக்க மாட்டார்கள். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஒரு மனிதர் வவுனியாவில் இருந்து லொரி ஓடிக்கிட்டு வாராரு, மாத்திரைக்கு படுவை ஏற்றிக்கிட்டு வாரார், தேங்காய் ஏற்றிக்கிட்டு வாரார், வந்து இங்க மாத்திரையில டெலிவரி கொடுக்கறதுக்கு வாரார், நைட்டு பூரா ஓட்டினார் லொரி.
இங்க வந்து சேரும்போது ராத்திரி 3 மணி 3:30 மணி, சுபுகுன்னு 1 மணி தியாலம் இருக்குது. கொஞ்சம் வக்து வரல, இப்ப சுபு தொழுவோம் இயலாது, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம் என்று சொல்லி படுத்தாரு, தூக்கம் போயிருச்சு. 7 மணி நேரம் 8 மணி நேரம் லொரி ஓடிக்கிட்டு வந்தா வவுனியாலேருந்து வரக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? லொரி வர 10-12 மணி நேரம் ஆகும். அப்ப அவரு டயர்ட் ஆகிக்குமா இல்லையா? படுத்தார், தூங்கிட்டார், தூக்கம் பேத்துருச்சு. கண்ணு முழிச்சு பார்த்தாரு, முழிக்கும் போது பகல் 2 மணி. இப்ப எப்ப இவருக்கு சுபு வரும்? சுபுக்கு முந்தைய தூங்கிட்டாரு, எப்ப எழும்புறாரோ அப்ப சுபுகு தொழுவலாம்டா. இப்ப 2 மணிக்கு ஒரு சுபு தொழுவணும். எந்த காலத்துல 2 மணிக்கு சுபு வரும்? தொழுவ ஏழுமா? அப்ப சுபு 2 மணிக்கு 2 மணிக்கு இப்ப சுபு தொழுதாருன்னா அப்ப சுபு கலான்னு வந்துருது. ஏன் லோஹருக்கு முந்திருச்சே? லோஹருக்கு பிந்தி எங்கேயாவது சுபு வருமா? அப்ப எப்படி வரும்? எப்படி கணக்கு எப்படி சரியா போவேன்? எப்படி சரியா போவேன்? ஒரு மனுஷன் லொரிய ஓடிட்டு வந்தார், நைட் டியூட்டி பார்த்தாரு, ஃபேக்டரியில வேலை பார்க்கிறாரு, பிளேன்ல வந்தாரு, தூங்கினாரு, பார்த்தா கண்ணு மணி பார்த்தா 2 மணி. இப்ப சுபுகம் முந்தி தொழுவணுமா இல்லன்னா லோஹரம் முந்தி தொழுவணுமா? சுபுகதான் முந்தி தொழுவணும்டா ஜவாலுக்கு பிறகு சூரியன் சாய்ந்த பிறகு சுபுகு வருமா? குழப்பம். இல்லை இல்லை, லோஹரத்தான் அவர் முதல்ல தொழுகணும். லோஹரம் முதல்ல தொழுதார் என்று சொன்னா அதுக்கு பிறகு சுபு தொழுதா சுபு கலாவை ஒத்துக்கொள்ளணும், கலா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப குழப்பம். சரி, லோஹரத்தான் முதல்ல தொழுவணும் சொல்லி மறுபடியும் சொன்னா லோஹருக்கு பிறகு சுன்னத்து கிடையாது, சுன்னத்தே கிடையாது லோஹருக்கு பிறகு. அப்போ லோஹருக்கு பிறகு தவறாக சொல்லிவிட்டேன், சுபுக்கு பிறகு சுன்னத்து கிடையாது. அப்ப லோஹருக்கு முந்தின சுன்னத்தை இவர் தொழுகிறதா தொழுகிறது இல்லையா? 2 மணிக்கு 2 மணிக்கு ஒருத்தர் சுபுகத்தை அலாவா தொழுவக்கூடியவருக்கு லோஹருக்கு முந்தின சுன்னத்தை தொழுகிறதா தொழுகிறது இல்லையா? குழப்பம். சரி, இதுவே ஜும்மாவா இருந்தா என்ன செய்யறது? குத்துபா கேட்டுட்டு சுபுக தொழுவணுமா இல்ல சுபுக தொழுவிட்டு குத்துபா கேட்கணுமா? இல்ல குத்துபா ஓதி ஜும்மா முடிஞ்ச பிறகு சுபுக தொழுவணுமா இல்ல ஜும்மாக்கும் குத்துபாவுக்கும் நடுவில் சுபுக தொழுவணுமா? குழப்பம். அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட ஒரு குழப்பம் தான். கலா தொழுகை கட்டாயம் இருக்கிறது, எப்ப எந்திரிக்கிறாமோ அப்ப சுபுக தொழுவலாம் நினைச்சால் நம்மளை நாமளே மோடையன ஆக்கிக்கிற வேலை தான். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிற்கும். வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய விடயங்கள், புதிதாக நடக்கக்கூடிய விடயங்கள் அல்ல, அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விடயங்கள். இப்படிப்பட்ட இந்த கலாக்கள் நமக்கு நிறைய பேருக்கு நமக்கு கலா தொழுகை இருக்கும். வயது வந்து தொழுது இருக்க மாட்டார்கள். 12 வயசு 13 வயசு அவர் பாலியாக இருப்பார், பெரியவராயிருப்பார், தொழுகையில பொடுவோக்காக இருந்திருப்பார், கவனக்குறைவாக இருந்திருப்பார். அப்படியே வளர்ந்து 20 வயசு 25 வயசு இருந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தொழுகணுங்கிற எண்ணம் இருக்கிறது. உலமாக்களோட சேர்ந்தார், ஆலிம்களோட சேர்ந்தார், 4 ஹதீஸை கேட்டார், தொழுகணுங்கிற ஆசை வந்து தொழுக ஆரம்பித்து விட்டார். இப்ப இவர் கலா தொழுவணும். 5 வருஷம் தொழுக, 2 வருஷம் தொழுக, 3 வருஷம் தொழுக அவருக்கு கலா இருக்கிறது. என்ன செய்யறது? அருமையான சந்தர்ப்பத்தை இந்த ரமலான் மாதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த ரமலானிலே நான் சொல்லி காட்டினேன், தொழுகை மிஸ் ஆகுறது ரொம்ப குறைவு. எல்லாருக்கும் தொழுகிற எண்ணம் வந்து வரும். கட்டாயம் சுபுகம் மாரிபும் யாருக்கும் மிஸ் ஆகாது. மாரிபுக்கு எந்த துணியாவோட எந்த மூலையில இருந்தாலும் நோன்பு திறக்கிறதுக்கு பள்ளிவாசலுக்கோ வீட்டுக்கோ வந்து சேரணும். அவருக்கு மாரிபு மிஸ் ஆகாது. எந்த மூலையில இருந்தாலும் அவர் சஹர் செய்வாரு. சஹர் செஞ்ச உடனே சுபுடைய வக்து வந்துடும், பள்ளிக்கு போயிடுவார். இந்த தராவிஹுடைய வக்து ஜமாத்துல பள்ளிவாசல்களில் ஜமாத்தாக தராவிஹ் நடக்கிறது. பல பள்ளிகளிலே 20 ரக்காத்தில் ஜமாத் நடத்துவார்கள். சில பள்ளியிலே சில பேர் 8 ரக்காத்தோடு எழும்பி போயிடுவார்கள். சில பேர் சில பள்ளிகளிலேயே 8 ரக்காத்து தொழுவார்கள். எப்படியே ஆகட்டும், இமாம் தொழு வைக்கிறாரு, அவருக்கு பின்னாலே போய் நீங்களுடைய கலாவுடைய தொழுகையை நீங்கள் தக்பீர் கட்டி தொழுதால் உங்களுக்கு வேலை லேசு. இமாம் சுன்னத்தான தொழுகையை தொழுது கொண்டிருப்பார், நீங்க பரலான தொழுகை அவருக்கு பின்னால தக்பீர் கட்டி லோருடைய பரலை கலாவாக தொழுகிறேன் அல்லாஹ் அக்பர். இமாம் சலாம் கொடுப்பாரு 2 ரக்காத்துல, நீங்க எழும்பி மிச்ச 2 ரக்காத்து தொழுவுங்க. அவர் அடுத்த ரக்காத்துக்கு எழும்பி 2 பெரிய சூரத்து ஓதுறதுக்கு இடையில நீங்க உங்களுடைய 2 ரக்காத்தை முடிச்சுட்டு நீங்களுமே மறுபடி சேர்ந்து கொள்ளலாம். இது மார்க்கத்திலே கூடுமா? அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் கட்டாயம் அனுமதி இருக்கிறது. இமாம் ஜமாத்துல ஒரு மனிதர் போய் சேருவதற்கு அனுமதி இருக்கிறது. ஒரு இமாம் தொழுது கொண்டிருக்கிறார், அசர் நேரம் மட்டும் வைங்க, நீங்க உள்ள போறீங்க, அவர் முதுகுல தோலை தட்டிட்டு நானும் உங்க பின்னால சேர்ந்து தொழுதுக்கிறேன்னு தொழுவலாம். இமாமிட்ட போய் நீங்க என்ன வக்து தொழுவுறியான்னு கேட்க போறது இல்லை. ஆனா அவர் தொழுதுகிட்டு இருக்கிறார், லோஹர தொழுதுட்டு இருக்கிறாரு, அசர தொழுதுட்டு இருக்காரு, நீங்க சஃபர்ல இருந்து வந்தீங்க, நீங்க அவருக்கு பின்னால லோஹர தொழுவலாம், சேரும், தொழுகை சேரும். இப்படி சுன்னத்தான ஒரு தொழுகைக்கு பின்னால ஃபர்லான ஒரு தொழுகையை கலா தொழுதால் அவருக்கு அந்த கலா நிறைவேறிவிடும் என்பதில் 2 கருத்துக்கு இடம் இல்லை. என்ன சாந்தி என்ன இதுக்குள்ளது என்ன சொன்னா, அவருக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைக்காது. அவர் தொழுகிறது சுன்னத்தான ஜமாத்தை தொழுது கொண்டிருக்கிறார், அவருக்கு பின்னால் இவர் ஃபர்லான ஜமாத்தை தொழுதால் ஜமாத்தினுடைய நன்மை இவருக்கு கிடைக்காது.
ஒரு தொழுகையை ஜமாத்தில் தொழுதா எத்தனையோ 1000 நன்மைகள், 100 நன்மைகள், 700 நன்மைகள் எல்லாம் கணக்கு போடுறாங்க இல்லையா? இப்போ 1க்கு 10, குறைஞ்சபட்சம் 1க்கு 10வது நன்மை கிடைக்கிறது இல்லையா? அந்த தவாபு கிடைக்காது. இந்த ஜமாத்தினுடைய தவாபு இவருக்கு கிடைக்காது, தொழுகையும் சேர வேறுவிடும். இப்போ ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது. என்ன சந்தேகம்? இமாம தொழுகிறது சுன்னத்தான தொழுகை, நாங்க தொழுகிறது ஃபர்லான தொழுகை. ஒரு சுன்னத்தான தொழுகைக்கு பின்னால ஃபர்லான தொழுகை, அந்தஸ்து குறைஞ்ச ஒரு தொழுகைக்கு பின்னால அந்தஸ்து உயர்ந்த இன்னொரு தொழுகையை தொழுதா எப்படி தொழுக முடியுமா? இது சந்தேகம் நமக்கு வரலாம். அந்த சந்தேகத்தையும் நான் நீக்கி வைத்து விடுகிறேன். மார்க்க அடிப்படையிலே நான் அதை நீக்கி வைத்து விடுகிறேன். தக்பீர் கட்டுற வரைக்கும் தான் அது சுன்னத்து. எப்ப இமாம் சுன்னத்தான தராவிஹுக்கு தக்பீர் கட்டிட்டாரோ அப்ப அந்த தொழுகை ஃபர்துடைய அந்தஸ்துக்கு தானாகவே வந்து விடுகிறது. சுன்னத்தான தொழுகை தானேங்கிறதுக்காக அவர் யாரோடைய டெலிபோன் பேசிக்கிற முடியுமா? கிப்லாவை விட்டு நெஞ்ச திருப்பிக்கிற முடியுமா? சுன்னத்தான தொழுகை தானேங்கிறதுக்காக ஒது இல்லாம தொழுக முடியுமா? சுன்னத்தான தொழுகைங்கிறதுக்காக ஆடை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காம தொழுக முடியுமா? சுன்னத்து தக்பீர் கட்டுற வரைக்கும் தான் சுன்னத்து. தக்பீரை கட்டிட்டா அதுவும் ஃபர்லுடைய அந்தஸ்துக்கு தானாகவே வந்து விடுகிறது. அப்ப அந்த ஃபர்லான ஒரு தொழுகையுடைய அந்தஸ்துக்கு அவர் வந்துட்டதுனால நாம் அவருக்கு பின்னால தொழுகிற பொழுது அவரவருக்குரிய தவாபு அவரவருக்கு கிடைக்கும். அந்த இமாமுக்கு சுன்னத்தினுடைய தவாபு கிடைக்கும். அந்த இமாம் மௌமுமா யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு மௌமுடைய அந்த தவாபு கிடைக்கும். கலா தொழுகிறவருக்கு கலா கிடைக்கும். ஆனா அவர் கலாவா போனது ஜமாத்துல கலா போகல. அவருக்கு ஜமாத்தா இல்லாம சாதாரணமா கலாவா போனதுனால இவருக்கு ஜமாத்துடைய அந்தஸ்து கிடைக்காது. கலா தொழுவக்கூடிய ஒருத்தருக்கு ஜமாத்தினுடைய தவாபு கிடைக்காது என்பதுதான் எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. அப்ப இந்த ரமலானிலே நாங்கள் உண்மையாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னா 20 ரக்காத் தொழுகிறதாக வைத்துக் கொண்டால் ஒரு நாளைக்கு 10 சலாம், 10 வேளை தொழுகை, 2 நாள் தொழுகையை கலா செஞ்சிடலாம். இந்த ரமலான் முழுவதும் இப்படி தொழுதால் 2 மாதத்தினுடைய கலாவை நாம நிறைவேற்றி வைத்து விட முடியும். இதை போல சுபுவுக்கு ஒரு சுபுகு, ஒரு லோஹருக்கு ஒரு லோஹரு, ஒரு அசருக்கு ஒரு அசரு, சுன்னத்துக்கு பதிலாக இந்த கலாவை தொழுதால் சுன்னத்து தொழுத நன்மையும் கிடைத்துவிடும், கலாவும் நிறைவேறிவிடும். இது எதை போல என்று சொன்னால், ஒரு மனிதருக்கு கலா நோன்பு இருக்கிறது. ஒரு பொம்பளை ஹைதா இருந்தா நோன்பு நேரத்திலே அவளுக்கு நோன்பு பிடிக்க முடியல. இங்கே ஒரு மனிதர் சஃபர்ல இருந்தாரு, சஃபர்ல குந்துமலா சஃபரின் ஃபைத்தத்தும் மின் அய்யாமின் உக்ர், அல்லது மரீலாக இருந்தார், அவர் வேற ஒரு நாள்ல நோன்பு பிடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. இப்ப இவருக்கு ஒரு முஹர்ரமுடைய நோன்பு வருகிறது, ஆஷுராவுடைய நோன்பு வருகிறது, 9, 10 இல்ல 10, 11. இந்த சுன்னத்தான நோம்பிலே அவர் தன்னுடைய கலாவையும் நியத்து வைத்துக் கொண்டு தொழுதால், நோன்பு பிடித்தால் அந்த சுன்னத்துடைய நன்மையும் அவருக்கு கிடைத்து விடுகிறது, ஃபர்துடைய நன்மையும் கிடைத்து விடுகிறது என்பது நம்ம ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் இல்லையா? அதே போலத்தான் இந்த ஃபர்துக்கு பதிலாக கலாவுக்கு சுன்னத்துக்கு பதிலாக ஃபர்தான கலாக்களை நாம் தொழுதால் கலாவும் நிறைவேறிவிடும், அதனுடைய சுன்னத்தும் நிறைவேறிவிடும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா மரணிப்பதற்கு முன் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய, அது தொழுகையாக இருந்தாலும் சரி, மற்ற ஹஜ்ஜு ஜக்காத்து எதாக இருந்தாலும் சரி, நம்முடைய கடமைகளை நம்முடைய மரணத்திற்கு முன் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த